தேதி வழிபாடு நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. உங்கள் வீட்டிற்கு சகல சௌபாக்கியங்கள் வந்து சேரும். விரதம் இருக்கிறவங்க 31ஆம் தேதி பாரணை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னா, அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து காலை 7:30க்குள்ள நீங்க பாரணை செஞ்சுட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க. அல்லது காலை 9:15 இருந்து 10:15க்குள்ள பாரணை செஞ்சுக்கோங்க. உங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. பாரணை செய்யறதுனா என்ன அப்படின்னா, பெருமாள் படத்திற்கு முன்பாக வாழை இலை விரித்து 21 காய்கறிகளை கொண்டு சமைத்து நீங்க பெருமாளுக்கு நெய்வேத்தியமா வைக்கணும். அவ்வளவும் சமைக்க முடியாது அப்படின்னா என்னென்ன காய்கறிகளை போட்டு சாம்பார் மாதிரி வைக்க முடியுமோ நல்லா நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் மாதிரி செஞ்சு சாதம் வடிச்சு அதை பெருமாளுக்கு படைச்சு, அது கூடவே அகத்திக்கீரை, சுண்டக்காய், நெல்லிக்காய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பா இருக்கணும். அது உடல் ஆரோக்கியத்துக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 2 நாள் விரதம் இருந்திருப்பீங்க. விரதம் இருந்துட்டு சாப்பிடும் பொழுது உங்கள் குடல் புண்களை ஆற்றக்கூடிய அற்புதமான மருந்து இந்த அகத்திக்கீரையும் சுண்டக்காயும் நெல்லிக்காயும். அதனாலதான் நம்ம பெரியவங்க அதை கண்டிப்பா படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி காய்கறிகள் நிறைய சமைத்து பெருமாளுக்கு படைத்து, நான் சொன்ன மந்திரம் ஓம் நமோ வெங்கடேஷாய நமகங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லணும். தீபங்கள் 11 தீபங்கள் ஏற்றணும். இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் கொஞ்சமா உணவு எடுத்து நீங்க விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள். அன்று பகல் முழுவதும் தூங்காம இரவு தூங்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா ஸ்ரீரங்கம் சென்று பெருமாள் தரிசனம் பார்க்கணும். அதுவும் குறிப்பா மோகினி தரிசனத்துல காட்சி கொடுப்பார். வெங்கடேச பெருமாள் மோகினியாக தரிசனம் கொடுப்பாரு. அந்த தரிசனம் பார்க்க வாய்ப்பு இருக்கவங்க 29ஆம் தேதி அந்த தரிசனத்தை பாருங்க. அல்லது 30ஆம் தேதி வைகுண்ட வாசல் திறந்து சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசனம் செய்ய